அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர்கள் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இவர்கள் மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் முதல்வரின் அறிவுறுத்தலில்தான் இவர்கள் ராஜினாமா செய்திருப்பதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது. இது பற்றிய விவரம் என்ன? வணக்கம். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில்தான் தற்போது இந்த இரண்டு மேயர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். கோவை மற்றும் திருநெல்வேலி என இந்த இரண்டு மேயர்களுக்கு மேலே நிறைய புகார்கள் தலைமைக்கு வந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இரண்டு மாநகராட்சியுடைய உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக தலைமைக்கு 2 பேர் மீது புகார் தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில்தான் இது குறித்து அமைச்சர் KA நேரு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை அமைக்கப்பட்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் KA நேரு இருவரையும் தனித்தனியே விசாரித்து இது தொடர்பாக முழுமையான ஒரு நீண்ட அறிக்கையை தயாரித்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த இரண்டு மாநகராட்சி இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் ஒருவரை தனித்தனியாக சந்தித்து அவர்கள் தொடர்பாக அந்த அறிக்கையும் அவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தயார் செய்யப்பட்டது. எனவே இந்த இரண்டு மாநகராட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் மேயர்கள் மீதான இந்த நடவடிக்கை குறித்து தொடர்ச்சியாக ஒரு அறிக்கை ஒன்றை KA நேரு தயார் செய்தார். இந்த அடிப்படையில் தான் பல்வேறு புகார்கள் நெல்லை மேயர் மீதும் அதே போல கோவை மேயர் மீதும் புகார்கள் உறுப்பினர்கள் கொடுத்தார்கள். இந்த கொடுக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் உண்மைத்தன்மையும் KA நேரு அவர்கள் விசாரித்தார். எனவே அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சருக்கு இது குறித்து அந்த விசாரணை அறிக்கையை கொடுத்தார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த உத்தரவின் பேரில் புகார்கள் குறித்த விசாரணையின் அடிப்படையில் தான் தற்போது இந்த இரண்டு மேயர்களும் ராஜினாமா செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கோவை மேயரை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே உறுப்பினர்கள் பல புகார்கள் கொடுத்தார்கள். தொடர்ச்சியாக கோவையில் பல நலத்திட்டங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை கூட தீர்க்காமல் இருக்கிறது. அதற்கு மேயர் அவர்கள் போதுமான அளவு நிதி ஒதுக்கவில்லை என்றும் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக உறுப்பினர்களே அங்கு கோவையிலும் வைத்தார்கள். நெல்லையில் வைத்தது போல திமுக உறுப்பினர்கள் தான் அதிக அளவு குற்றச்சாட்டை மேயர் மீதும் வைத்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் ஒரு அறிக்கையை தயார் செய்ய சொல்லி KA நேரு அவர்கள் தலைமையில் இந்த விசாரணையை கொடுத்தார். அந்த அடிப்படையிலே KA நேரு 2 மேயர்களை மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களை என அனைவர்களையுமே அழைத்து பேசி அதன் அடிப்படையிலே ஒரு அறிக்கையை தயார் செய்து அவர்கள் கூடப்பட்ட அந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை குறித்தும் விசாரித்து அது தொடர்பாக முதலமைச்சருக்கு அறிக்கையாக கொடுத்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த 2 மேயர்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக புதிய மேயர் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மற்றும் நெல்லை என இந்த 2 மாநகராட்சிகளுக்கும் புதிய மேயர் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.